ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு அது இப்போவே வேணும். எனக்கு அது உடனே வேணும். எனக்கு அது உடனே தேவைப்படுது. எனக்கு இப்போவே வாங்கிட்டு வாங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ நீட் தேட் இம்மீடியட்லி. ஐ நீட் தேட் இம்மீடியட்லி. ஐ நீட் அப்படின்னா எனக்கு தேவை. தேட் அது எனக்கு அது தேவை. இம்மீடியட்லி அப்படின்னா உடனே, இப்போவே. எனக்கு அது உடனே தேவை. ஐ நீட் தேட் இம்மீடியட்லி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு எப்படி என்ன தெரியும்? உனக்கு எப்படி என்ன தெரியும்? எப்படி நீ என்னை கண்டுபிடிச்ச? உனக்கு எப்படி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஹவு டு யூ நோ மீ? ஹவு டு யூ நோ மீ? ஹவு டு யூ நோ அப்படின்னா உனக்கு எப்படி தெரியும்? மீ என்ன என்ன உனக்கு எப்படி தெரியும்? ஹவு டு யூ நோ மீ? நோ அப்படின்னா தெரியுறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ எம் வெரி லக்கி. ஐ எம் வெரி லக்கி. லக் அப்படின்னா அதிர்ஷ்டம். ஸோ லக்கி அப்படின்னா அதிர்ஷ்டசாலி. ஐ எம் வெரி லக்கி அப்படின்னா நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம ஒன்றா போகலாம். நீ போகிறப்ப என்னையும் கூப்பிடு, நம்ம சேர்ந்து போகலாம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? லெட்ஸ் கோ டுகெதர். லெட்ஸ் கோ டுகெதர். லெட்ஸ் கோ அப்படின்னா நம்ம போகலாம். லெட்டஸ் கோ, அதை தான் லெட்ஸ் கோ. ஓகேவா? ஸோ லெட்டஸ் கோ அப்படின்னா போகலாம், நம்ம போகலாம். டுகெதர் அப்படின்னா சேர்ந்து, ஒன்றாக, நம்ம ஒன்றா சேர்ந்து போகலாம். லெட்ஸ் கோ டுகெதர். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடு. எனக்கு இன்னொரு வாய்ப்பு தா. நான் இந்த தடவை கண்டிப்பாக கரெக்டாக பண்ணிவிடுவேன். எனக்கு இன்னொரு வாய்ப்பு தா அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கிவ் மீ அனதர் சான்ஸ். கிவ் மீ அனதர் சான்ஸ். கிவ் மீ அப்படின்னா எனக்கு தா. அனதர் அப்படின்னா இன்னொரு. சான்ஸ் வாய்ப்பு. எனக்கு இன்னொரு வாய்ப்பு தா. கிவ் மீ அனதர் சான்ஸ். ஓகேவா? நான் அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு தந்தேன். நான் அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தேன். அப்பையும் அவன் அதை யூஸ் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ கேவ் ஹிம் அனதர் சான்ஸ். ஐ கேவ் ஹிம் அனதர் சான்ஸ். ஐ கேவ் ஹிம் அப்படின்னா நான் அவனுக்கு தந்தேன். அனதர் சான்ஸ் இன்னொரு வாய்ப்பு. நான் அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு தந்தேன். ஐ கேவ் ஹிம் அனதர் சான்ஸ். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் ஹாவ் எனி இஷ்யூஸ். ஐ டோன்ட் ஹாவ் எனி இஷ்யூ. ஐ டோன்ட் ஹாவ் அப்படின்னா எனக்கு இல்லை. எனி இஷ்யூ எந்த பிரச்சனையும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஐ டோன்ட் ஹாவ் எனி இஷ்யூ. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன்கிட்ட அப்புறமா பேசு. அவன்கிட்ட அப்புறமா பேசு. இப்போ அவன் கோபமாக இருக்கான், அவன்கிட்ட அப்புறமா பேசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டாக் டு ஹிம் லேட்டர். டாக் டு ஹிம் லேட்டர். டாக் டு ஹிம் அப்படின்னா அவன்கிட்ட பேசு. லேட்டர் அப்புறமா. அவன்கிட்ட அப்புறமா பேசு. டாக் டு ஹிம் லேட்டர். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது ஜோக் இல்லை. இது ஜோக் இல்லை. இது சிரிக்க வேண்டிய விஷயம் இல்லை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? திஸ் இஸ் நாட் அ ஜோக். திஸ் இஸ் நாட் அ ஜோக். திஸ் இஸ் நாட் அ ஜோக் அப்படின்னா இது ஜோக் இல்லை, இது சிரிக்கக்கூடிய விஷயம் இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவனை என்கிட்ட அப்புறமா வந்து பேச சொல்லு. அவனை என்கிட்ட அப்புறமா வந்து பேச சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Ask him to talk to me later. Ask him to talk to me later. Ask him அப்படின்னா அவன்கிட்ட சொல்லு. To talk to me என்கிட்ட பேச சொல்லி அவன்கிட்ட சொல்லு. Later அப்புறமா. அப்புறமா என்கிட்ட பேச சொல்லி அவன்கிட்ட சொல்லு. Ask him to talk to me later. அவன் உன்கிட்ட அப்புறமா பேசுவான். அவன் உன்கிட்ட அப்புறமா பேசுவான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவனுக்கு எத்தனை வயசு? அவனுக்கு எத்தனை வயசு? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹவ் ஓல்ட் இஸ் ஹீ. ஹவ் ஓல்ட் இஸ் ஹீ. ஹவ் ஓல்ட் அப்படின்னா
எத்தனை வயசு. இஸ் ஹி அவனுக்கு எத்தனை வயசாகுது. ஹவ் ஓல்ட் இஸ் ஹி அவனுக்கு 25 வயதாகுது. அவனுக்கு 25 வயதாகுது அப்படின்னு சொல்லணும்னா he is 25. he is 25 now. அவனுக்கு இப்போது 25 வயசாகுது அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லலாம். he is 25 years old now அப்படின்னும் சொல்லலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். I made a mistake. மேட் அப்படின்னா பண்ணிட்டேன். நான் பண்ணிட்டேன். a mistake ஒரு தப்பு. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். I made a mistake. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு சின்ன தப்பு கூட பண்ணிடாத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். Don't even make a small mistake. Don't even make அப்படின்னா பண்ணிடாத. a small mistake ஒரு சின்ன தப்பு கூட பண்ணிடாத. Don't even make a small mistake. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு உன்னோட நம்பர் வேணும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். I want your number. I want அப்படின்னா எனக்கு வேணும். your number உன்னோட நம்பர் எனக்கு வேணும். I want your number. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதை பற்றி யோசிக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். Don't think about that. Don't think அப்படின்னா யோசிக்காத. about that அதை பற்றி யோசிக்காத. Don't think about that. ஓகேவா. ஸோ இதுவே இவன் அதை பற்றியே யோசிச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். He is keep on thinking about that. He is keep on thinking அப்படின்னா இவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். about that இவன் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். he is keep on thinking about that. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். எவ்வளவு நேரம் எடுக்கும். இது முடிய எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். how long will it take. அப்படின்னா எவ்வளவு காலம், எவ்வளவு நேரம். will it take இது எடுக்கும், இதுக்கு ஆகும். எவ்வளவு காலம் இதுக்கு ஆகும். how long will it take. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இப்போது வேலையாக இருக்கேன், எனக்கு அப்புறமா கால் பண்ணு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். I am busy now, call me back. call me later அப்படின்னும் சொல்லலாம். I am busy now அப்படின்னா நான் இப்போது வேலையாக இருக்கேன். call me back அப்படின்னா மறுபடியும் கால் பண்ணு. call me later அப்படின்னா அப்புறமா கால் பண்ணு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு அப்புறமா கால் பண்ணுறியா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு என்ன பிரச்சனை. உன்னோட பிரச்சனை என்ன. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் அப்படின்னா உனக்கு என்ன பிரச்சனை. ப்ராப்ளம் அப்படின்னா பிரச்சனை. வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் உனக்கு என்ன பிரச்சனை. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைய நாள் எப்படி போனது. இன்றைக்கி நாள் எப்படி போச்சு. ஸோ ஸ்கூலுக்குலாம் பிள்ளைங்க போயிட்டு வந்தால் இன்றைக்கி நாள் எப்படி போச்சு அப்படின்னா சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். How was your day அப்படின்னா உன்னோட நாள் எப்படி போச்சு. How was your day. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இதை அவசர அவசரமாக பண்ணினேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். I made this in a hurry. அப்படின்னா நான் பண்ணினேன். இதை in a hurry அவசரமாக. ஸோ மேட் அப்படின்னா பேசிக்காக நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா சாப்பாடு செய்கிறது, இதுக்கு தான் நம்ம மேட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐ மேட் திஸ் இன் அ ஹரி அப்படின்னா நான் அவசரமாக இந்த சாப்பாடு பண்ணினேன். ஓகேவா.
ஸோ எதையுமே அவசரமாக பண்ணாத, எதையுமே அவசரமாக பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் டூ எனிதிங் இன் அ ஹரி. டோன்ட் டூ எனிதிங் இன் அ ஹரி. டோன்ட் டூ எனிதிங் அப்படின்னா எதுவும் பண்ணாத. இன் அ ஹரி அவசரத்தில் எதுவும் பண்ணாத. டோன்ட் டூ எனிதிங் இன் அ ஹரி. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் இப்போ தான் கிளம்புனான். இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தான், இப்போ தான் கிளம்புனான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He left just now. He left just now. He left அப்படின்னா அவன் கிளம்பிட்டான். just now இப்போ தான் அவன் கிளம்புனான். He left just now. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் ரொம்ப நேரமாக இங்கே தான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have been sitting here for long. I have been sitting here for long. I have been sitting அப்படின்னா நான் உட்காந்துட்ருக்கேன். ஹியர் இங்கே, ஃபார் லாங் அப்படின்னா நான் ரொம்ப நேரமாக இங்கே உட்காந்துட்ருக்கேன். I have been sitting here for long. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன் மனசுக்கு யார் வந்தா? நான் இதை சொன்னப்போ உனக்கு யார் ஞாபகம் வந்தா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? உனக்கு யார் ஞாபகம் வந்தா? உன் மனசுக்கு யார் வந்தா? யார் தோணுனது? உன் மனசில் யார் தோணுனா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Who came to your mind? Who came to your mind? Who came அப்படின்னா யார் வந்தா? To your mind உன் மனசுக்கு யார் வந்தா? Who came to your mind? ஸோ இதுவே நான் இதை சொன்னப்போ, when I said this, who came to your mind? when I said this, நான் இதை சொன்னப்போ, who came to your mind? உன் மனசுக்கு யார் வந்தா? உனக்கு யார் நினப்பு வந்தா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நாங்கள் ஒரே இடத்துல தான் வேலை செய்கிறோம். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We work at the same place. We work அப்படின்னா நாங்கள் வேலை செய்கிறோம். at the same place நாங்கள் ஒரே இடத்துல தான் வேலை செய்கிறோம். ஓகேவா? நீங்கள் 2 பேரும் ஒரே இடத்துல வேலை செய்கிறீங்களா? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ லாஸ்ட் வீடியோவில் பார்த்த சென்டென்சஸ்க்கான ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், இதை அடிக்கடி பண்ணாத அப்படிங்கிறத இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் டூ திஸ் ஆஃபன். டோன்ட் டூ அப்படின்னா பண்ணாத. இதை ஆஃபன் இதை அடிக்கடி பண்ணாத. டோன்ட் டூ திஸ் ஆஃபன். அவனுக்கு அடிக்கடி கால் பண்ணாத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் கால் ஹிம் ஆஃபன். அப்படின்னா அவனுக்கு கால் பண்ணாத. டோன்ட் கால் ஹிம் ஆஃபன் அப்படின்னா அவனுக்கு அடிக்கடி கால் பண்ணாத. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் எப்போதும் அவன் மனசில் இருந்து தான் பேசுவான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He speaks from his heart. He always speaks from his heart. அப்படின்னா அவன் எப்போதும் பேசுவான். from his heart அப்படின்னா அவன் மனசிலிருந்து தான் அவன் எப்போதும் பேசுவான். He always speaks from his heart. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.